படுக்கை அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு. ஒரு சிறிய சமையலறை. தினமும் அவனும் அவன் நண்பனும் தாங்களே சமைத்துக் கொள்வதால் அதற்கு தேவையான பொருட்களும் அங்கு இருந்தது. சிறிய படுக்கை அறையில் விக்னேஷ் தங்கியிருந்தான். வீட்டில் இருந்த பெரிய அறையில்தான் மாதவன் அமர்ந்திருந்தான். அந்த அறையின் ஒரு மூலையில் கணினி ஒன்று இருந்தது. அதன் எதிரே இருந்த நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் மாதவன். அவன் அணிந்திருந்த நீல நிற காட்டன் சட்டை அவனுக்கு மிக பொருத்தமாக இருந்தது. கைகள் இரண்டையும் கோர்த்திருந்தான். கண்கள் மட்டும் கூர்மையாக கதவை தட்டிவிட்டு அறையின் உள்ளே நுழைந்த சுஜியை பார்த்து கொண்டிருந்தன. பேபி பிங்கில் காப்பர் சல்பேட் நீல நிறத்தில் சிறிய சிறிய பூ வேலைப்பாடு செய்த குர்த்தியும், காப்பர் சல்பேட் நீல நிற பட்டியால பேண்ட்டும், காதில் சிறிய தொங்கட்டானும், இடது கையில் சிறிய வாட்சும் அணிந்திருந்தாள் சுஜி. அவளது துப்பட்டா கழுத்தினை சுற்றி மறைத்திருந்தது. கண்கள் பூராவும் குழப்பத்துடன் மாதவனை ஏறிட்டாள். விஷயம் அவள் வாயாலேயே வரட்டும் என்பது போல் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள் மாதவன். தள்ளி போட்டு ஒன்றும் ஆகப்போவதில்லை என்று அறிந்திருந்த சுஜி விஷயத்துக்கு நேராக வந்தாள். இந்த கல்யாண யோசனை எந்தளவு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியல. உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அந்தஸ்து வித்தியாசம் ரொம்ப அதிகம். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது. துரப்பாண்டிக்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியை யோசிப்போமா? முதன்முறையாக வாயை திறந்தான். வேற வழி தெரியாம தானே சுஜி இந்த வழியை யோசித்தோம். எங்கள் ஒரு குடும்பத்துக்கு தான் அவங்க பயப்படுவாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தம்பி குடும்பம்னு உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டான். அது கூட நாங்கள் கொடுத்துட்டு வர பணத்துக்காக தான். மற்ற யாராக இருந்தாலும் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டான். அவன் ஜெயிலில் இருந்ததே ஒரு கொலை முயற்சியில் தான். ஏன் இப்படிப்பட்ட ஒருவனை தனக்கு திருமணம் செய்து அழைத்து வர வேண்டும்? பின்ன தானும் இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சுஜிக்கு. அவளது எண்ண ஓட்டம் புரிந்த மாதவன், இந்த சிக்கல் ஏற்பட்டது எங்கள் குடும்பத்தால் தான் சுஜி. அதனால் அதை சரி பண்ணுற கடமை எங்களுக்கு தான் உண்டு. தான் சொல்ல நினைத்ததை சொல்ல வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறிய சுஜியின் அருகே வந்தவன் அவளது கைகளை பற்றினான். மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களை உற்று நோக்கியவன், நீ என்னென்னவோ காரணம் சொன்னாலும் அது எதுவும் நிஜம்னு எனக்கு தோணலை. ஒரு நீண்ட பெருமூச்சினை விட்டான். பின் கவலை தோய்ந்த குரலில் வினவினான், என்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா சுஜி? கம்பீரமான முகம். அதில் கனிவும் காதலும் போட்டி போட்டுக்கொண்டு இருந்தது. எப்பொழுதும் குறும்பாய் அல்லது கோபமாய் அவளை பார்க்கும் கண்கள் இன்று காதலை யாசிக்கும் யாசகனாய் கவலை நோய் பீடித்து இருந்தது. காதல் நோயால் ஆண்களுக்கு கூட பசலை வருமா? இவனை எப்படி தன்னால் வேண்டாம் என்று சொல்ல முடியும்? இவனை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? எனக்கு பிடிக்கிறது மினிக்கு பிடிக்குதே, அதுதானே பிரச்சனையே. மனதில் நினைத்தவள் அதை சொல்ல மனமின்றி, நான் மினிக்கிட்ட பேசிட்டு என் முடிவை சொல்கிறேனே, அவள் ராகேஷை பார்க்க போயிருக்கா. மாதவனின் முகத்தில் வேதனை ஒரு கோடாக மின்னி மறைந்தது. அன்று ரேமுகையில் காதலர் தினத்துக்கு கார்டு வாங்கிய ராகேஷ் அவன் நினைவுக்கு வந்தான். ராகேஷ் ஒருவேளை தனக்கு முன்னரே சுஜியிடம் காதலை சொல்லிவிட்டானோ? இல்லை மினிக்குமே சுஜியை தன் அந்நியாக்கி கொள்ள ஆசையா? கேள்விகளை தன்னுள்ளே முழுங்கியவன், என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ மினிக்கிட்டேயும் ராகேஷ்கிட்டையும் ஏன் சம்மதம் கேட்கணும்? அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சுஜி, மது, உங்களை மினி காதலிக்கிறா. அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் என்னை விடவும் எல்லா விதத்துலையும் தகுதியானவ அவள் தான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். என்ன, மினி என்ன லவ் பண்ணுறாளா? என்ன உளறல் இது? இது ஒன்றும் உளறல் இல்லை, நிஜம்தான். உங்களை அவள் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறான். 3 வருஷம் முன்னாடியே எனக்கு விஷயம் தெரியும். சரி, அவனை லவ் பண்ணா. ஏன் இந்த 3 வருஷமாக என்கிட்ட விஷயத்த சொல்ல? வெக்கம் பயம்னு கதை விடாத. இதில் ஒன்று கூட உன் ஃப்ரெண்டுக்கு கிட்ட கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவளுக்கா? நான் இருக்கிற இடம் தெரியாதா? மேலும் ஏதோ சொல்ல வந்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவனாக சுஜியை பார்த்தான். நீங்களும் உங்கள் அத்தையும் தான் அவங்க வீட்டை கேவலப்படுத்திட்டீங்களே, அந்த கோபமாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் இப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சுஜி. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது மினிக்கு செய்கிற துரோகம் மாதிரி தோணுது. ஒருவேளை நான் கேட்காம மினி வந்து நேராக கேட்டால் அவளை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சற்று புதிராக அவளை பார்த்தவன், அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நம்ம கல்யாணத்தை பற்றி விஷயத்த மினிக்கிட்ட ஃபோனில் சொல்லு. இல்லை, ராகேஷ் அவசரமாக கூப்பிட்டதால அவள் மொபைலை மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டா. இதெல்லாம் பெரிய விஷயமா? மினி வீட்டுக்கு பேசு. மினி வீட்டுக்கு போகல, பின்ன ராகேஷோட கல்யாணத்துக்கு போயிருக்கா. என்னது, ராகேஷ்க்கு கல்யாணமா? மாதவனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. ஆமாம், பொண்ணு பேர் சுஜிதா. 2 பேரும் ரொம்ப நாளாக விரும்புகிறாங்க. சுஜிதா வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கவும் அவசரமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது விஷயமாக தான் மினி ஊருக்கு போயிருக்கா. அவங்க அப்பா கூட உங்கள் கடையில் தான் மேனேஜராக வேலை பார்க்குறாள். சற்று நேரம் கண்மூடி உட்கார்ந்திருந்தான் மாதவன். நூல்கட்டின் ஒரே ஒரு சிக்கலை தவிர மற்ற எல்லா சிக்கலும் விடுபடுவதை உணர்ந்தான். மிச்சம் இருக்கும் ஒரே பெரிய சிக்கலையும் சேதமில்லாமல் விடுவிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்தது. வெளியே விக்கி இருந்தால் கூப்பிடு. விக்கி எதுக்கு இப்போ என்று நினைத்தபடியே அழைத்து வந்தாள் சுஜி. விக்கி, மினிக்கிட்ட நான் தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஃபோன் போட்டுதா?
மாதவன் சொன்னவுடன் மிகவும் பவ்யத்துடன் விக்கி யாரிடமோ பேசி எப்படியோ மினியை அழைத்து ஒரு சில வார்த்தை பேசிய பின் மாதவனிடம் செல்லை தந்தான். பின் நாகரிகம் கருதி வெளியே சென்று விட்டான். விக்கியுடனேயே சுஜியும் வெளியே வந்துவிட மிக சில நிமிடங்களில் அவளை திரும்ப அழைத்தான் மாதவன். சுஜி, இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு மினியும் அவங்க அப்பா அம்மாவும் ராகேஷோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப பேச முடியாது, சுருக்கமாக பேசு என்றபடி செல்லை தந்தான். மறுமுனையில் இருந்த மினி, சுஜி, அதித்தியில் இருந்த வந்த இன்டர்வியூ லெட்டரை உன்கிட்ட கொடுக்க வந்தப்ப மாரியம்மன் கோவிலில் வச்சு உன்கிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சுஜி மௌனமாக இருக்க மினி தொடர்ந்தாள். பின்னாடி எனக்கு வேணுங்கிறத நானே உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ஆனால் அப்போ நீ அதை மறுக்காமல் தரணும்னு சொன்னேன், சரியா? சரிதான் மினி, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு வேண்டியது இந்த கல்யாணத்துக்கு உன்னோட சம்மதம். செல்லை நான் வச்ச உடனே மாதுகிட்ட சம்மதம் சொல்கிறேன். இப்போ வைக்கிறேன். நாளைக்கு நான் உன்னை வழி அனுப்ப நேரில் வரேன். அப்போ மற்றதெல்லாம் பேசிக்கலாம். உன் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். மினி செல்லை வைத்து விட்டாள். சுஜி அப்படியே நின்று கொண்டிருந்ததை பார்த்த மாதவன் வினவினான், என்ன சுஜி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இருவரும் அன்று மாலையே திருப்பதி கிளம்பினர். மறுநாள் காலை ஏழுமலையான் சன்னதியில் சுஜாதாவை தனது மனைவியாக இணைத்துக் கொண்டான் மாதவன். மாதவனின் சார்பில் அவனது பெற்றோரும் கேசவனும், சுஜியின் சார்பில் சுந்தரம், விக்கி, கமலம், மூர்த்தி, மேலும் சிலரும் மட்டும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். கேசவனின் மனைவியும் அவர்கள் தங்கையும் ஒரு முக்கியமான வேலையால் வர முடியவில்லை என்று சொன்னான் மாதவன். அது பற்றி சுஜியும் அதிகம் விசாரிக்க முடியவில்லை. அவளுக்கு மறுநாள் காலை ஊருக்கு கிளம்பும் பரபரப்புடன் இந்த திடீர் திருமண பரபரப்பும் சேர்ந்து கொண்டது. அவளை பொறுத்தவரை அவள் விரும்பும் அனைவரும் கலந்து கொண்டதால் சந்தோஷமாகவே இருந்தாள். மினி வர முடியாதது அவளை உறுத்தினாலும் அதனை பற்றி மேலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அனைவருக்கும் வேலைகள் இருந்தன. வெண்பட்டு வேட்டி சட்டை சரசரக்க கம்பீரமாக நடந்து வந்த மாதவனை கண்டதும் அசந்து விட்டாள் சுஜி. இவனா தான் கணவன்? இவனுக்கு தான் தகுதிதானா? மாதவனின் மேல் அவளுக்கு மிகுந்த கோபம் இருந்தது நிஜம். ஆனால் அவன் தவறை சரி செய்த எடுத்த முயற்சி அவன் மேல் இப்போது மரியாதையை தந்திருந்தது. இனிமேல் தான் நினைத்தாலும் அவன் மேல் தனக்கு கோபம் வராது என்பது புரிந்தது. அருகே வந்த மாதவன் மெதுவாக சுஜியின் காதருகே குனிந்து, இந்த குங்கும கலர் சேலை உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு சுஜி, உன் நிறத்தை இன்னும் தூக்கி காட்டுது, எனக்கு வேட்டி நல்லா இருக்கா என்றான். இல்லை என்று பொருள் வருமாறு தலையை ஆட்டி அவனை திகைக்க வைத்தவள் சற்று இடைவெளி விட்டு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறி மேலும் திகைக்க வைத்தாள். இதை பாருடா, என் பொன்னடிக்கு ஜோக் கூட அடிக்க வருது. உன் வாயால் முதல்ல என்னை பற்றி வர பாசிட்டிவ் விஷயம் இதுதான் சுஜி என்றான் மகிழ்வோடு. விக்கி இருந்த இல்லை என்று பொருள் வருமாறு தலையை ஆட்டி அவனை திகைக்க வைத்தவள் சற்று இடைவெளி விட்டு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறி மேலும் திகைக்க வைத்தாள். இதை பாருடா, என் பொண்டாட்டிக்கு ஜோக் கூட அடிக்க வருது. உன் வாயால் முதல்ல என்னை பற்றி வர பாசிட்டிவ் விஷயம் இதுதான் சுஜி என்றான் மகிழ்வோடு. விக்கி இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தவுடன் கமலம் ஆழம் சுற்றி வரவேற்க மாதவனின் தாயார் சுஜியை வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வர சொன்னாள். விக்கியோடு வீட்டுக்கு தானே வந்திருக்கும், மதுரையில் மாதவன் வீட்டுக்கா போனோம் என்று மனதில் கேள்வி இருந்தாலும் பெரியவர்கள் சொல்கிறார்களே என்று நினைத்து கொண்டு சுஜி வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். மறுநாள் ஊருக்கு கிளம்ப இருப்பதால் மணமக்களுக்கு தனிமை தரும் பொருட்டு அனைவரும் அருகில் இருந்த விடுதியில் அறையெடுத்து தங்க ஏற்பாடு செய்தான் கேசவன். நானும் உங்க மாமாவும் அனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சோம். ஆனால் மாது சம்மதிக்கவே இல்லை. உன்னை மனசில் வச்சுட்டு தான் வேண்டான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அது சரி, கடவுள் போட்ட முடிச்ச மாற்ற நம்மளால எப்படி முடியும்? அந்த ஒரை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் கோச்சிட்டு போனவன் 2 வருஷமாச்சு வீட்டுக்கு வர. எந்த தாய்க்கும் தனது மகன் வாழ்வு மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே முதல் ஆசை. மௌனமாக அமர்ந்திருந்த தனது இளைய மருமகளின் மனதில் உள்ள நெருஞ்சி முல்லை தன்னால் முடிந்த அளவு வலிக்காமல் எடுப்பது எப்படி என்று யோசித்தார். ஒருவேளை தனது மகனை அந்த முள் காயல்படுத்தி விட்டால், ஆகையால் தனது மருமகளிடம் உண்மையை சொல்லிவிடும் எண்ணத்தில், அனிதாவை பற்றி உன் மனசில் சந்தேகம் இருக்கலாம் சுஜி. அனிதா மாதுவை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்பட்டா. 5 வருஷமாக மாதுவை காதலிக்கிறேன்னு சொன்னான். அவங்க அப்பாவும் வற்புறுத்தினாரு. அதனால தான் அவள் பழக்க வழக்கம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரலைனாலும் நானும் உங்கள் மாமாவும் சரின்னு சொன்னோம். தடபுடலாம் நிச்சயம் பண்ணாரு அவள் அப்பா. மாதுவோட பாட்டி மறைவுனால கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போச்சு. கல்யாணம் தண்ணி போனாலும் உன் விஷயத்தில் எங்கள் மேலே கோச்சிட்டு போன மாதவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலான்னு நினச்சோம். அனிதாவோட அப்பா வேற மாது உடனே கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னோட பங்கை பிரித்து கொடுன்னு மிரட்ட ஆரம்பித்தார். சொல்ல போனால் எங்களை மிரட்டினதுக்கு பிரித்து வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு நடுவில் அமெரிக்கா போன அனிதா அங்கே வேற ஒருத்த மேலே காதல்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. அவளால் எங்கள் பையன் கோச்சிட்டு போயிருக்கான். இவ எப்படி 6 மாதத்தில் மனசை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அளவு போனான்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்திரமான மனசு இல்லாததான் அனிதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா முயற்சி செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது.
உங்கள் மாமாவுக்கும் மனசு விட்டு போச்சு. வேற இடத்துல அனிதா கல்யாணம் பண்ணிக்கவும் ஊரில் வேற எல்லாரும் வியாபாரம் நஷ்டம் போல இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அனிதா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட அப்பா மறுபடியும் சேர்ந்துக்கலாம்னு சொன்னார். மாதுவும் கேசவனும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி கடை வைக்கலாம்னு யோசனை பண்ணி அதையும் செஞ்சுட்டாங்க. உங்கள் மாமாவுக்கு மனசு உறுத்தல். கள்ளங்கப்படம் இல்லாத பிள்ளைங்க. என்னோட தங்கச்சி படுத்தின பாட்டை நான் கண்டுக்கவே இல்லை. அந்த பொண்ணை ஒரு பாலும் கிணத்துல தள்ளிவிட நினைச்சது தான் என் பையனை கல்யாணம் இப்படி நின்று போச்சு போல இருக்குன்னு ஒரே வருத்தம். அதனால தான் மாது உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டப்போ உடனே சம்மதம் சொல்லிட்டார். மாதவனின் தாயார் பேசிக்கொண்டே அவளுக்கு அலங்காரம் பண்ணிவிட சுஜாதாவுக்கு நடந்த விஷயம் ஓரளவு புரிந்தது. மாதவன் தனக்காக சண்டை போட்டது அவள் மனதுக்கு இதமளித்தது. மருமகளின் முகத்தில் தெளிவை கண்ட மாமியாருக்கு சந்தோஷம். எளிமையான அலங்காரத்தை முடித்துவிட்டு அனைவரும் கிளம்ப மாதவனும் அவர்களை அவர்கள் விடுதிக்கு கொண்டு போய் விட்டு வந்தான். வீட்டிற்கு வந்த மாதவன் சுஜியினை தேடி செல்ல ஜன்னலின் வழியே மலையை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் சுஜி. மனதிலோ நாளை விமானம் ஏறினால் எப்போது மறுபடியும் மாதவனை பார்க்க போகிறோமோ என்ற கவலை ஓடிக்கொண்டே இருந்தது. மாதவன் வாங்கி தந்திருந்த டிசைனர் சேலை அவள் உடலை தழுவி இருந்தது. பிங்க் நிறத்தில் பச்சைக்கல் வேலைப்பாடோடு செய்யப்பட்டிருந்த சேலையில் சுஜியை ஒரு பெரிய தாமரை பூவை போல இருந்தாள். சற்று மெல்லிய அந்த புடவை சுஜியின் வடிவை எழிலுற எடுத்து காட்டியது. இவ்வளவு நாள் சிறு பெண்ணாக தோன்றிய சுஜி சேலை கட்டியதும் எப்படி இவ்வளவு அழகான யுவதியானாள் என்ற ஆச்சரியம் அவனுக்கு. பெண்கள்தான் ஒவ்வொரு வயதிலும் வித்தியாசமான அழகாக இருக்கிறார்கள் என்ற வியப்பு தோன்றியது. அப்போதுதான் முதன்முறையாக பார்ப்பது போல் அவளை அணு அணுவாக பார்த்து ரசித்தான் மாதவன். நெற்றியில் சற்று பெரிய குங்கும பொட்டு, அதன் மேலே கீற்றாக சந்தனம். திருமணத்திற்காக காலையில் மஞ்சள் தேய்த்து இருந்ததாலோ என்னவோ பொன்னிறத்தில் மின்னியது முகம். இயற்கையிலேயே சிவந்த உதடுகள் மெலிதாக லிப்ஸ்டிக் போட்டிருந்ததால் இதென்ன ஆப்பிள் சிவப்பில் உள்ள ஆரஞ்சு சுளைகளா என்று தோன்றும்படி இருந்தது. கழுத்திலே காலையில் அவன் கட்டிய மாங்கல்யம் சந்தேகப்படாதே மாதவா, இவர் இனிமே சத்தியமா உனக்கு தான் என்று உறுதி கூறியது. அவள் தலையில் ஒரு கூடை மல்லிகை சூட்டியிருந்தார் கமலம். அவள் அனுப்பிய பூவாசம் மாதவனின் மனதில் மாயம் செய்ய ஆரம்பித்தது. மனது குறுகுறுக்க சட்டென்று திரும்பினாள் சுஜி. அங்கே தன்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் மாதவனை கண்டதும் முகம் நாணத்தால் சிவந்தது. மாதவனின் கண் போன திசையை பார்த்த சுஜி சட்டென்று சேலையை எடுத்து இடுப்பினை மறைக்க அவள் கண்டு கொண்டதை பார்த்த மாதவன் சற்று வெட்கத்துடன், இல்லை சுஜி, முகம் மஞ்சள் கலர்ல இருக்கே, உன் உண்மையான நிலைமை அதுதான் நான் பார்த்தேன். இன்னும் சுஜி நம்பாததை உணர்ந்தவன், நாளைக்கு ஊருக்கு நீ கிளம்பணுமே, மஞ்சள் கலரில் இருந்த உடனே மஞ்சள் காமலை எதுவும் இருக்குமோன்னு நினச்சி பயந்துட்டேன். இப்போ உறுதியாயிடுச்சு உன் முகத்தில் மஞ்சள் போட்டிருக்கேன்னு. இன்னமும் நம்பாமல் சுஜி பார்க்க, கவலைப்படாத சுஜி, உன்னை ஒன்றும் முழுங்கிட மாட்டேன். சுஜி, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு தரணும்னு நினச்சேன். சுஜிக்கு அவன் கொடுத்தது அவள் கட்டி இருந்த புடவைக்கு பொருத்தமான அழகான பெண்டன்ட் மற்றும் மோதிரம். ரூபியில் செய்த அவை அந்த அறையின் டியூப்லைட் வெளிச்சத்தில் மின்னின. பிடிச்சிருக்கா சுஜி? ரொம்ப நல்லா இருக்கு. இது ரூபி தானே? சற்று சந்தேகத்துடனேயே கேட்டாள். ரூபி மாதிரி அப்படின்னா? பகலில் எம்ராய்டு, இரவில் ரூபி. சுத்தமாக புரியல. இது அலெக்சாண்ட்ரைட்னு ஒரு கல். காலையில் சூரிய வெளிச்சத்தில் மரகத கல் மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும். அதுவே ராத்திரி விளக்கு வெளிச்சத்தில் ரூபி மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறிடும். கழுத்தில் மாதவன் முன்பு போட்ட செயினினை கலட்டி அதில் புதிதாக வாங்கி வந்த பெண்டன்ட்டையும் கோர்த்தபடியே பேசினாள் சுஜி. காலையில் பார்க்கலாம், நீங்கள் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு. பக்கத்தில் வந்த மாதவன் அவளது கையில் இருந்த சங்கிலியையும் மோதிரத்தையும் வாங்கினான். சுஜி, இதை நான் போட்டு விடட்டுமா? மெதுவாக அவளது விரலில் மோதிரம் போட்டவன் அப்படியே அவளது சங்கு கழுத்தில் தன்னுடைய செயினையும் மாட்டிவிட்டான். அதிர்ஷ்டக்கார செயின் என்று முணுமுணுத்தவன் அவளது காதருகை மெதுவாக குனிந்து, இதை கழட்டாமல் போட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுஜி என்றான். மெதுவாக இடையினை வளைத்து பின்பு முத்தமிட ஆரம்பித்தான். சுஜியின் நெற்றி, கண்கள், மூக்கு, கன்னம் என்று தொடங்கிய முத்தம் இதழ்களில் வந்து சிறைப்பட்டது. அவனிடம் பேச நிறைய விஷயம் இருப்பது நினைவுக்கு வர சற்று விலகியவள், மது, உங்ககிட்ட நிறைய பேசணுமே, நாளைக்கு பேசலாம் சுஜி. நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன், ஃபோனில் கூட பேசலாம். ஆனால் நம்ம லைஃப் முதல்ல நம்ம வீட்டில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கலக்கலவென சிரித்த சுஜி, அப்போ நம்ம எப்போ மதுரைக்கு போகிறது? ஆஹா, இப்போ சிரிப்பது மாதவனின் முறை. பைத்தியம், அப்போ இது யார் வீடுன்னு நினச்சேன். அப்போ இது விக்கி வாடகைக்கு இருக்கிற வீடு இல்லையா? சொந்த மச்சானுக்கு போய் யாரையாவது வாடகைக்கு வீடு கொடுவாங்களா? அப்போ அவன் வேலை பார்க்குறது? எஸ் மேடம், நான் வேலை பார்க்குற கம்பெனியில் தான். நான் படித்த காலேஜில் இருந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். இது எதுவுமே எனக்கு விக்கி சொல்லலை. பாருங்க அவனை என்ன பண்ணுறேன்னு. விக்கியை காலையில் கவனிச்சுக்கலாம், இப்போ என்ன கவனி. இல்லை மது, ப்ளீஸ் சுஜி, நாளைக்கு காலையில் நீ ஊருக்கு போயிடுவேன். நான் பாவம் இல்லை, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? கெஞ்சுவது போல கேட்ட மாதவனின் வார்த்தைகளில் உருகி போனாள் சுஜி.
பரோலில் வந்த சுஜியின் இதழ்களை இரக்கமில்லாமல் மறுபடியும் மாதவன் தன் இதழ் சிறையில் அரைத்து விட்டான். வார்த்தைகள் உடைந்து போக மெய் தன்னிலை மறக்க உயிர்கள் அங்கே கூடு விட்டு கூடு பாய்ந்தது. கள்ளத்தனமாய் மின்னலின் உதவியோடு ஜன்னலின் விடைவெளி வழியே எட்டி பார்க்க முயன்ற நிலவை மழை திரைச்சீலையாய் மாறி இடியாக கர்ஜித்து அடக்கிக் கொண்டிருந்தது.